Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. Editorial analysis பார்க்க போகிறோம். January 23 ஓட editorial. ஸோ நம்ம இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி as usual வெக்காப்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராமர் டெம்பிள் நேற்று வந்து அதோட கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அதை பற்றின எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் சொல்லிடுறேன், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு நம்ம வந்து வெக்காப்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 16th century 16ஆம் நூற்றாண்டில் வந்து முகல் எம்பரர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அயோத்தியா, உத்தரப்பிரதேஷ் அங்கே வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அயோத்தியா அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு டெம்பிள் இருந்திருக்கு. அதை வந்து ராமர் டெம்பிள்னு சொல்கிறாங்க. அந்த டெம்பிளை இடிச்சிட்டு இவங்க வந்து பாபர் மஸ்ஜித் கட்டியிருக்காங்க. பாபர் மசூதி வந்து கட்டியிருக்காங்க. முகல் எம்பரர், ஒரு ஃபேமஸான முகல் எம்பரர் யார் அப்படின்னா பாபர். அவர் தான் வந்து இந்த மசூதி கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் ப்ராப்ளம் வருது. இது வந்து எங்கள் நிலம் தான், இங்கே வந்து இந்த கோயில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் வருது. அயோத்தியா வந்து ராமர் பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் சண்டை போடுறாங்க. முஸ்லீம்ஸ் வந்து இல்லை, இங்கே வந்து மசூதி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மசூதி கட்டிட்டாங்க அதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் சண்டை போடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த சண்டை வந்து அப்படியே ஓயாமல் போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ராமருடைய சிலையும் சீதையோட சிலையும் மியூசியத்தில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிந்துஸ் வந்து இந்த மசூதியை தாக்குறது, அப்புறம் முஸ்லிம்ஸ் வந்து இந்த ராமர் சிலையும் சீதை சிலையும் தாக்குறது, இந்த மாதிரியா ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. அதுக்காக லீவு அந்த மாதிரிலாம் விட்டுருவாங்க, பெரிய சண்டை அந்த மாதிரிலாம் போகும். ஒரு கம்யூனல் வேலன்ஸ் மாதிரி போயிட்டு இருந்தது ரொம்ப நாளாக. ஸோ இந்த 2019 இதில் வந்து கோர்ட்டில் கேஸ் வந்து ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருந்தது. 2019 தான் இதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ என்ன தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டிஸ்பியூட்டட் ஏரியா, அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அந்த நிலம் வந்து ஹிந்துஸ்க்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து நீங்கள் ராமர் டெம்பிள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலான நிலத்தை வந்து வேற எங்கேயாச்சும் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லிம்ஸ்க்கு கொடுத்துடணும், அவங்க அங்கே வந்து மசூதி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எப்படி வழங்குறாங்க அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து டேட்டா வாங்கி ஃபுல்லாக முடிவெடுத்து இந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து என்ன டேட்டா வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மசூதி கட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருந்திருக்கு. அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து முஸ்லீம் காரங்களோடது மாதிரி தெரியலை, இது வந்து நான் முஸ்லீம் பில்டிங் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொல்பொருள் ஆராய்ச்சியில் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்படுது. ஓகேவா? ஓகே, இதுதான் அந்த ராமர் டெம்பிள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனையோட ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்து நம்ம இது போகலாம், வெக்காப்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ப்ரொப்போனண்ட் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறவங்க, ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, நவுன் ஃபார்ம். கீழே வந்து என்னென்ன வார்த்தையெல்லாம் சினானிம்ஸ் இருக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஹியூமிலிட்டி அப்படின்றது வந்து தன்னடக்கம் அப்படின்னு சொல்லலாம், அதுதான் ஹியூமிலிட்டி. இங்கே வந்து இதோட சினானிம்ஸ் இருக்கும், இந்த இதெல்லாமே. ஆன்டனிம்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எக்ஸாட் அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணுறது, ஸ்ட்ராங்லி என்கரேஜ், இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவோம்ல, அதுதான் என்கரேஜ், அர்ஜ், அட்ஜர், சார்ஜ், இந்த மாதிரிலாம் சொல்கிறது எக்ஸாட். அப்சஷன் அப்படின்னா பற்றுதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் அப்சஷன், நவுன் ஃபார்மு. ஒரு விஷயத்தை பற்றி ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு விஷயம் மேலே பற்று இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை பற்றி நம்ம ஓவராக திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால் ஓவராக திங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். த ஸ்டேட் இன் விச், ஒரு நிலை, எந்த நிலை அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் அப்சஷன்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன், தெரில. யூ கேன் ஒன்லி திங்க் அபவுட் ஒன் பர்சன். ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை பற்றி மட்டும்தான் ரொம்ப திங்க் பண்ண முடியும். அதாவது ரொம்ப பற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இதுதான் அந்த அப்சஷன். மேலிபிள் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து வளையக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதாவது இப்போ இரும்பு இருக்கு இல்லையா, அந்த இரும்பை வந்து வேறு ஷேப்புக்கு மாற்றணுன்னா அந்த நெருப்பில் காட்டினாங்கன்னா அது அப்படியே வந்து கங்கு மாதிரி
மாறிடும். அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்னென்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். ஸோ அந்த டைமில் அது மேலிபிளாக இருக்குது. ஸோ அதுதான் அந்த எளிதில் வளையக்கூடிய அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த பீப்புள் கேரக்டரிஸ்டிக் பற்றி நம்ம பார்க்கும்போது என்ன மீனிங்கில் வரும் அப்படின்னா, ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஈஸியாக அவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த மீனிங். ஓகே, இப்போ எடிட்டோரியல் பார்க்கலாம். ஃப்ரம் ஃபியர் டு ஹோப், அதாவது ஒரு பயம் இருக்கும். இப்போ ஒரு புதுசாக இப்போ வந்து ஒரு ராமர் டெம்பிள் கட்டுறாங்க அப்படின்னா, திருப்பி இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்துலேருந்து இப்போ நம்பிக்கைக்கு மாறுது அப்படின்ற மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராமர் டெம்பிள் மஸ்ட் ஹெல்ப் இன் ஹீலிங் வூண்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிங் ஹார்மனி. ஸோ ராமர் டெம்பிள் இப்போ வந்திருக்கிறது வந்து எதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்பட்டிருக்கிற, அதாவது பாஸ்டில் நிறைய பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா, சண்டை வந்துச்சுன்னா, ஒரு கலவரம் வந்துச்சுன்னா என்ன சும்மாவாக இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்க உயிரை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நிறைய பொருள் சேதம் ஏற்பட்டிருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய காயம் தானே. ஸோ அந்த காயத்தை வந்து சரிப்படுத்துறதுக்கான ஒரு மருந்தாக இருக்கணும். அப்புறம் ஒரு ஹார்மனியை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ராம் டெம்பிள் இப்போ அயோத்தியாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம நேஷன், நம்ம தேசிய வரலாற்றை மிகவும் முக்கியமான ஒன்று, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து இந்த ஓப்பன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்த இனாகுரேஷன், இந்த டெம்பிள் இனாகுரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து அப்போனன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பயந்துட்டு இருக்காங்க, எதுவும் தவறாக நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 வெவ்வேறு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற நம்ம நாட்டில் அந்த வெவ்வேறு விதமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற மக்கள் இந்த 2 சைடையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இந்த இனாகுரேஷன் வந்து யார் பீரியடில் இப்போ நடந்திருக்கு, பிஜேபியோட பீரியடில் நடந்திருக்கு. ஸோ அதனால் பிஜேபிக்கு வந்து இது ஒரு டெஃபினிட்டிவ் மைல்ஸ்டோனாக இருக்கும், ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு முழுமையான வெற்றி இல்லைனாலும் ஒரு மைல்கல்லாம் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோடி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு புது எரா, ஒரு புது சகாப்தம் உருவாகியிருக்கு நம்ம கண்ட்ரியில். ஸோ இந்த எரா வந்து இன்னும் பல நூற்றாண்டுகள் நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் இனாகரேட் பண்ணிவிட்டு பேச்சுவார்த்தை மாதிரி கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹியூமிலிட்டி, எல்லாருமே வந்து ஹியூமிலிட்டி, அதாவது இந்த தன்னடக்கத்தோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விக்ட்ரி நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் தன்னடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம ராமரினுடைய அந்த யூனிவர்சாலிட்டி, அதாவது எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கடவுளெல்லாம் நம்ம மேக்ஸிமம் இப்படி தான் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த யூனிவர்சாலிட்டி வந்து என்னென்ன என்கம்பாஸ், என்னென்ன உள்ளடக்கி இருக்குது அப்படின்னா, இந்த எல்லாரினுடைய மனிதநேயத்தையும் உள்ளடக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இனாகரேட் பண்ணிவிட்டு கும்பாபிஷேகம் இது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பிள் வந்து எப்படி போர்ட்ரே பண்ணுறாரு, எக்ஸாம்பிளாக எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இந்தியாவினுடைய கல்ச்சர், ரிச் கல்ச்சரல் இன்ஹெரிட்டன்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன்ஸ்க்கும் இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் மாதிரி இந்த டெம்பிள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபெல்லோ சிட்டிசன்ஸை எக்ஸார்ட் பண்ணுறாரு. எக்ஸார்ட் பண்ணுறது அப்படின்னா என்னது, என்கரேஜ் பண்ணுறது, ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணுறது, வலியுறுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பெருசாக திங்க் பண்ணுங்கள் அண்ட் என்ன விஷயம் வேணுமோ அது வேணுன்ற விஷயத்துக்கு பர்பஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள், அந்த ப்ராக்ரஸ்க்கு, முன்னேற்றத்துக்கு பர்பஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்துறார். அடுத்தது ராமராஜ்யம் அப்படின்றது வந்து நிறைய இமேஜினிங்ஸ் இருக்குது, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதாவது ராமரினுடைய அந்த ஆட்சி காலம்னு சொல்கிறோம்ல, அதான் அந்த ராமராஜ்யம். அதே மாதிரி அயோத்தியாவில் இருக்கிற டெம்பிள் வந்து என்ன இன்ஸ்பயர் பண்ணணும், எதுக்கு வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னா, பாலிட்டி, அதாவது அரசாட்சி, ஒரு அரசாட்சியை உருவாக்கணும். அந்த அரசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸும் ஃப்யூச்சரில் இருக்கிற நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நல்லா கொண்டு வர்றதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதை ப்ரமோட் பண்ணணும். நல்ல இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸை என்ன பண்ணிடணும் அப்படின்னா மறைச்சிடணும், டிஃபிகல்ட்டிஸ் நடக்கக்கூடாது. அண்ட் ஃப்யூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாக்கணும் அப்படின்றத ப்ரமோட் பண்ணணுமே தவிர, பாஸ்டில் நடந்த அந்த அப்சஷன், பற்றுதல், வேறு விஷயங்களால் ஒரு சில இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா, அந்த பாஸ்டில் நடந்த அப்சஷனை வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்போ அவர் பேசிகிட்டு இருக்கிற இதில் தான் நம்ம கொஞ்சம் பார்த்தோம், அவர் இந்த மாதிரிலாம் வலியுறுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ராமர் டெம்பிள் கட்டணும்னு சொல்கிறது வந்து ஜுடிஷியல் டெசிஷன்
இது தனி மனிதனுடைய டெசிஷன் கிடையாது, இது இட்ஸ் அ ஜுடிஷியல் டெசிஷன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த டிஸ்பியூட்டட் லேண்டை வந்து அயோத்தியாவில் இருக்கிற அந்த டிஸ்பியூட்டட் லேண்டை ஹிந்து பெட்டிஷனர்ஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்ஆம்பிகுவஸ்லி நோட்டட், யார், சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்துஸ்க்கு இந்த டிஸ்பியூட்டட் லேண்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அன்ஆம்பிகுவஸ்லின்னா தெளிவாக, அன்ஆம்பிகுவஸ்லி நம்ம நிறையா தடவை இந்த மாதிரி படிச்சிருக்கோம், இந்த வார்த்தை படிச்சிருக்கோம். அன்ஆம்பிகுவஸ்லி அப்படின்னா தெளிவாக ஒன்று நோட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, டிசம்பர் 6, 1992 வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அதையும் நோட் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அந்த டிஸ்பியூட்டட் லேண்டை வந்து ஹிந்துஸ் கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சீரியஸ் வயலேஷன் ஆஃப் லா அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்குதுன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் தெளிவாக ஒரு விஷயத்தை, 2 விஷயத்தை வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஒன்று, இந்த டிஸ்பியூட்டட் லேண்டை வந்து அயோத்தியா அந்த ஹிந்து பெட்டிஷனர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து டிசம்பர் 6, 1992 இந்த நாளில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது வந்து சட்டத்திற்கு எதிரானது அப்படின்றதையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த 2 விஷயத்துமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிவோட்டிஸ் ஆஃப் த டெம்பிள் இன் தேர் மொமெண்ட் ஆஃப் செலிப்ரேஷன், டிவோட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறுதலாக நடந்துக்கக்கூடாது. ஷுட் நாட் பி அன்மைண்ட்ஃபுல் ஆஃப் த பாஸ்ட்டை வந்து மறந்துட்டு தவறுதலாக நடந்துக்கக்கூடாது, செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரையம்ஃபாலிசம் அப்படின்றது அந்த வெற்றிக்கு பண்ணக்கூடிய கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அது அந்த ட்ரையம்ஃபாலிசம் அண்ட் கிரீவன்ஸ் மஸ்ட் கிவ் வே டு ரிகான்சிலியேஷன் அண்ட் ஹார்மனி. இந்த வெற்றி கொண்டாட்டமும் அந்த அப்போ ஏற்பட்ட அந்த கிரீவன்ஸும் எதுக்கு வழிவகுக்கணும் அப்படின்னா ரிகான்சிலியேஷன், அதாவது சமாதான பேச்சுவார்த்தைக்கும் ஒரு ஹார்மனி, அமைதிக்கும் வந்து வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபியர் மஸ்ட் ஈல்டு டு ஹோப். ஃபியர் ஒன்று இருக்கும், நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் வந்து ஒரு நம்பிக்கையாக மாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எடிட்டோரியலில். The temptation to use the same template of settling contest over places of worship must be abandoned immediately. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நிறையா இந்த ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு சண்டை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் வெவ்வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரியான ரீஜனல் கான்ஃப்ளிக்ட் வந்து நடக்கும். அந்த மதம் சம்மந்தப்பட்ட கான்ஃப்ளிக்ட் வந்து நடந்துகிட்ருக்கும், அப்புறம் கடவுள் சம்மந்தப்பட்ட சண்டை வந்து நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கும். அதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது டெம்ப்ளேட்னா என்னது, ஆல்ரெடி எல்லாத்தையுமே வச்சுருப்பாங்க, அதை நம்ம சும்மா யூஸ் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து டெம்ப்ளேட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த டெம்ப்ளேட் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காதீங்க, இதை கை விட்டுறணும், இந்த மாதிரி சண்டை போட்டு தான் இப்படி வாங்கணும் வைக்கணுன்றதை கை விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Seeking to settle historical grievances can trigger unpredictable social forces and risk national unity. இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு வந்தது எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து அந்த மிடில் போர்ஷன் வரைக்கும் நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். அந்த கன்க்ளூஷன் பார்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஒரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கக்கூடாது, அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இதை வச்சுக்கக்கூடாது, அதை அபேண்டன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் விஷயம், ஹிஸ்டாரிக்கலாக ஒரு கிரீவன்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, கிரீவன்ஸ்னால் என்னது, இந்த பெரும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும், அதை வந்து செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறது வெவ்வேறு விதமான பிரச்சனையை வழிவகுக்கிறதுக்காக கூட வந்துடலாம். அதாவது அன்பிரடிக்டபிள், நம்மளால் யூகிக்கவே முடியாத பிரச்சனையை கூட கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து நேஷனல் யூனிட்டிக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஸ்டர் மோடி ஹிம்செல்ஃப் நோட்டட் திஸ் ஃபேக்ட், அவருமே இதை வந்து நோட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு, while appreciating the relative ease with which the temple was built after the Supreme Court verdict in 2019. அதாவது 2019 வேர்டிக்ட் வந்தது, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2019 தீர்ப்பு வந்தது, இந்த லேண்டை வந்து ஹிந்துஸ் கிட்ட கொடுத்தலாம் தீர்ப்பு வந்தது இல்லையா. அப்போது அதை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு பில்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேக்டை நோட் பண்ணுறாரு. எந்த ஃபேக்ட் அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரிக்கல் கிரீவன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரை சால்வ் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அதை சால்வ் பண்ணால் அது என்னென்ன மாதிரி பிரச்சனையை கிளப்புன்றது தெரியாது. அதையுமே வந்து நோட் பண்ணிட்டு இதையும் வந்து சொல்கிறாரு. இந்த மேக்கிங் ஆஃப் த ப்ரெசன்ட் டே பாலிட்டிக்ஸ், இப்போ இருக்கிற பாலிட்டிக்ஸில்
The past is often used as a malleable material. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, பாஸ்ட்டை வந்து வேற மாதிரி மாற்றி கூட கதையாக சொல்லிடுவாங்க. இப்போ இருக்கிற பாலிடிக்ஸில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் கேன் ஷியர்லி பி டிப்ளாய்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபோர்ஜிங் யூனிட்டி அண்ட் கிரியேட்டிங் ஹார்மனி இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் அக்சென்ச்சுவேட்டிங் டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ இதை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம யூனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக. ஃபோர்ஜிங்னா கிரியேட்டிங் யூனிட்டி அண்ட் கிரியேட்டிங் ஹார்மனி. பார்த்தீங்களா, ஒரே வார்த்தை 2 தடவை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அழகாக வேற ஒரு வார்த்தை ஃபோர்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து யூனிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கும் ஹார்மனியை கிரியேட் பண்ணுறதுக்கும் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும், பாஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மற்றபடி பாஸ்ட்டை வந்து மாற்றி மாற்றி பேசி பாலிடிக்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார் அக்சென்ச்சுவேட்டிங் டிஃப்ரென்சஸ். அக்சென்ச்சுவேட்டிங் அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்த சொல்கிறது, அக்சென்ச்சுவேட். டிஃப்ரென்சஸை உருவாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. The wisdom of statecraft is in making the right choice. அறிவு எதில் இருக்குது அப்படின்னா கரெக்டான சாய்ஸ் எடுக்கிறதுல தான் இருக்குது. ஸ்டேட் கிராஃப்டினுடைய விஸ்டம், அதாவது இந்த நேஷன்ஹுட்டை பற்றி, நம்ம தேசியம் இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதனுடைய அறிவு வந்து எதில் இருக்குது அப்படின்னா கரெக்டான சாய்ஸ் எடுக்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், எடிட்டோரியல் முடிஞ்சது. இந்த எடிட்டோரியல் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் எடிட்டோரியல், கொரியன் பெனின்சுலா அதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த எடிட்டோரியல் நேஷ்னல் எடிட்டோரியல், நம்மளுடைய அந்த ராம் டெம்பிள் பற்றி பேசியிருக்கிறது. இது வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன கொஷின் கேட்க போகிறேன் அப்படின்னா, நேற்று நம்ம வெக்கேப்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அதுலேருந்து கர்கான்டுமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? செட்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஒன்று பார்த்தோம். அதுக்கு என்னென்ன மாதிரி மீனிங் வந்தது, என்னென்ன மாதிரி மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி வந்து வெக்கேப்ஸ் படிச்சுட்டே வாங்க. ஸோ தட் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட டெலகிராம் ஐடிக்கு பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்ரீனிவாஸ்னு சொல்லிட்டு நம்ம குரூப் அட்மின் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அந்த ஐடிக்கும் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங். டாடா, பை பை, see you.